அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பெங்காலில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க மந்தார் அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு பக்காவான கேங்ஸ்டர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வெப் சீரிஸை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா பயங்கர வயலன்ஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு சீன்லயும் என்ன நடக்க போகுது, இங்க என்ன ஆக போகுதோ அப்படின்ற பயம் நமக்குள்ள, அதாவது இதை பாக்குற நமக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இது என்கேஜிங்கா இருக்கும். ஸோ ரொம்ப பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா இந்த சீரிஸ்குள்ள போயிடலாமா? ரைட். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சைட்லயே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேரக்டர் காமிக்கிறாங்க. பேடா அப்படின்ற ஒரு பையனும் ஒரு மாதிரி விசித்திரமான தோற்றத்துல சுத்திக்கிட்டு இருக்க பாட்டியும். இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரமா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சு, அந்த வயசான பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து சில வார்த்தைகள் எல்லாம் வர மாதிரி காமிக்கிறாங்க. இன்னைக்கு ராஜா ஒண்ணு கூட போறான், இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கத்தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து மந்தார் அப்படின்றவரு போங்கோ அப்படின்ற ஒரு கூப்பிட்டு வண்டியில போக்கிட்டே இருக்காரு. இவங்க அதை பார்த்து மந்தார் போக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை காமிக்கிறாங்க. மொக்க அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாரையும் ஒண்ணு கூட்டி, அதாவது ஒரு குறிப்பிட்ட கம்பெனில வேலை செய்யற மக்கள் எல்லாரையும் ஒண்ணு கூட்டி, நம்ம உழைச்சாதான் அவருக்கு சாப்பாடு, நமக்கு நோட்டை எண்ணி எண்ணி கொடுக்கறதால அவர் உயர்ந்தவர் ஆயிட மாட்டாரு அப்படின்ற மாதிரி டப்ளூ பாய் அப்படின்னு இந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருப்பாரு. அவருக்கு எதிரான வசனங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த டப்ளூ பாய் கிட்ட கொண்டு போறாங்க. அண்ட் போன் பண்ணி பாக்குறாரு, இவர் எடுக்கிறதா இல்ல. என் போனே கட் பண்றானா, அவனை வளர்த்து விட்டதே நாம தான் அப்படின்றத மறந்துட்டானா, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு அவரோட பிஏ கூட சேர்ந்து இந்த டப்ளூ பாய் பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப இவரோட பையன், நான் வெளியே போனேன், எனக்கு காசு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறா. இவர் எதுவுமே பேசாம கொடுத்தனப்ப அப்படியே கட் பண்ணி மந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. அவரோட மனைவியை பாத்தீங்கன்னா அவரோட திருப்திப்படுத்த முடியல. லைலி அப்படின்றது அவரோட மனைவி பேரு. அவங்களும் ஹாஸ்பிட்டல் போங்க, நான் எத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும். அதுக்காக தான் இவர்கிட்ட எப்படியாவது டாக்டர் கிட்ட போய் சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி போங்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவர் பையன் கூட உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது கால் வருது. போங்கோவையும் மந்தாரையும் ஒரு வேலை விஷயமா டப்ளூ பையா கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மனுஷன் வேக வேகமா போய் இந்த விஷயத்த மந்தார் கிட்ட சொல்ல ரெண்டு பேரும் பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்பதான் மொக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், அவனை அடக்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. மொக்க பாத்தீங்கன்னா மந்தாரோட சின்ன வயசு நண்பனா இருக்கும். அவன் கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக சரக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்புறாங்க. கட் பண்ண அந்த மொக்க இருக்கா இல்லையா, சைக்கிள்ல போக்கிட்டே இருக்கும்போது இவங்க போய் வழி மறிக்கிறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தனியா வர முடியுமாடான்னு கேட்க முடியாதுன்றாரு. உடனே மந்தாரும் போய் சைக்கிள் எல்லாத்தையும் பூட்டி ஓர வச்சுட்டு, நீ வந்துதான் ஆகணும் நண்பா, உனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி டப்ளூ பாயோட பையன் அப்படின்னு ஒருத்தனை காமிச்சாங்க இல்லையா. அவன் ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும்போது அந்த டப்ளூ பாய் கிட்ட வேலை செய்யற பிஏ இருக்காரு. அவரோட தங்கச்சி பாத்தீங்கன்னா வேற ஒருத்தங்க கூட பழகிட்டு இருக்கு. இந்த விஷயத்த மனுஷன் பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிடுறாப்ல. உடனடியா அந்த பிஏக்கு போன் பண்ணி, உன் தங்கச்சி அடைக்குவேன்னு எத்தனை வாட்டி சொல்றேன், நீ ஏன் கேட்கவே மாட்டேற அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. மனுஷனுக்கு ஒன்னும் புரியல, அமைதியா இருக்காப்ல. கட் பண்ணி தனியா பேசணும் அப்படின்னு மாதிரி கூட்டு போனாங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. கடலுக்கு நடுவுல ஒரு போட்ல பாத்தீங்கன்னா 3 பேர் உட்காந்து அமைதியான முறையில பேசணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்றாங்க. சரக்குலாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் கொடுத்து மொக்கை கிட்ட குடிக்க சொல்ல அவர் பாத்தீங்கன்னா குடிக்கல. என்ன கொலம்பன வந்தீங்களா இல்ல மிரட்ட வந்தீங்களா, எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க, எனக்கு 1008 வேலை இருக்கு அப்படின்னு மாதிரி அதை பத்தி விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே, டேய் உன்னை பேசுறதுக்கு தான் கூட்டு வந்தோம், எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மந்தார் சில விஷயங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி அந்த டப்ளூ பையா இருக்கா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. அவரோட மனைவி பாத்தீங்கன்னா வெளியே வராங்க. இவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ண இவர் பேச தயாரா இல்ல. ஆனா அது கூடவே அங்க இருக்கிற பிஏவை தன்னோட பையன் போன் பண்ணி திட்டினா இல்லையா, அந்த விஷயம் என்னன்னு கேட்க, அதெல்லாம் காதல் மேட்டர் தாங்க, என் தங்கச்சி மேல உங்க பையனுக்கு ஒரு கண்ணு, அதை பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே போனவனுங்களே இன்னும் காணோம், என்னாச்சுன்னு கேட்டு பார்க்கவான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி கடல்ல காமிக்கிறாங்க. 3 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த போங்கோ இருக்கா இல்லையா, அவருக்கு போன் வருது. இன்னுமா வேலை முடிக்கலன்னு கேட்க பட்டுன்னு அங்க இருக்க மந்தார் பாத்தீங்கன்னா தன் நண்பனோட கழுத்தை பிடிக்கிறது. சோ என்னதான் நெருங்கிய நண்பனாவே இருந்தாலும் நமக்கு ஒரு வேலை கொடுத்தா அதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நோக்கத்துல அந்த இடத்துல அவரை போட்டு சாகடிச்சுட்டு தண்ணியில தூக்கி போட்டு அங்க இருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. கட் பண்ணா நைட் ஆயிடுது. 2 பேரும் பாத்தீங்கன்னா போதையில இருப்பாங்க. வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல நெருப்பெறிகிற மாதிரி தெரியுது. என்ன ஏதுன்னு புரியல, நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா. 2 பேரும் என்ட்ராக ஸ்டார்டிங்ல காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு வித்தியாசமான பாட்டியும் கூட ஒரு பையனும். அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க கிட்ட போய், யாரு உன் பையனா, இந்த நேரத்துல என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி வயசானவங்களை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க அமைதியா இருக்காங்க. மந்தார பார்த்து, நீ ராஜாவாக போற, உனக்கு நிறைய விஷயங்கள் தேடி வரப்போகுதுன்னு சொல்ல 2 பேரும் சிரிக்கிறாங்க. யாரு, நாங்களா, உனக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சு போல, இன்னும் இந்த 500 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கையில இருக்க காசை கொடுக்க, இந்த 500 ரூபாய் நீங்க கொடுக்கலாம், ஆனா உங்களுக்கு கிடைக்க போறதுல 2 பேருக்கும் பாதி தான் வந்து சேர போகுது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இன்னும் விசித்திரமான விஷயங்களை பேசிக்கிட்டே
இருக்க இவங்க இது பெருசா எடுத்துக்கல. அங்க இருந்து கிளம்பி வேலை கொடுத்தாரு இல்லையா பையா, அவரோட வீட்டுக்கே போக அவர் 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா பணம் கொடுக்குறாரு. உனக்கு பாதி இவனுக்கு பாதின்னு சொல்ல இவங்க 2 பேரும் மேலும் கிளியும் பாக்குறாங்க. அந்த வயசான நபர் சொன்ன மாதிரியே இங்க நடக்குது இல்லையா, ஆச்சரியம். ஆனா அது கூடவே மந்தாருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கழுத்துல இருந்து ஒரு செயினை அவுத்து கொடுக்குறாரு. இதே எடுத்துட்டு போய் உன் மனைவி கிட்ட கூட. அவன் உன் மனைவி நல்லா இருக்காலடான்னு கேட்க மேலும் கீழும் பாக்குறாரு. நல்லாதான் இருக்கா அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு அந்த செயினையும் வாங்கிட்டு போக 2 பேரையும் பைக்ல காமிக்கிறாங்க. இவரோட நண்பரான போங்கோவை இறக்கி விட்டுட்டு நான் போயிட்டு வரேன்டான்னு சொல்ல அந்த கிளவி சொன்னதே நடந்துச்சுல, அப்ப நீ ராஜாவாயிடுவேடா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே உள்ள போறாரு. இவரும் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போக இவரோட மனைவி பாத்தீங்கன்னா பயங்கர காண்டில் இருப்பாங்க. அவன் கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி நீ போன என்னைக்கு இதை பெரிய மனுஷன் ஆக போற, நிறைய வேலைகள் என்னைக்கு உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கு. அந்த நகை கொடுத்தாரு இல்லையா, அதை காமிச்சு உனக்காக தான் இந்த நகையை கொடுத்தாருன்னு சொல்ல இவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஓடி போய் கண்ணாடி முன்னாடி அந்த நகையை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமா பாத்துக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ண மந்தா இருக்கு. பாயோட பிஏ இருக்கா இல்லையா, அவர் போன் பண்ணி புது ஆபீசர் வந்திருக்கானா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கேஸ் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒரு 2 நாள் மட்டும் வேற ஏரியால இருந்துக்கோங்க, உங்க சேஃப்டிக்காக தான் சொல்றேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி புது ஆபீசர் ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. முகர்ஜி அப்படின்றது இவருடைய பேர். காணாம போன மொக்கையை பத்தி தேட ஆரம்பிக்கிறாரு. முதல் வேலையா அந்த சைக்கிள் கிடைக்குது. ஆனா அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த டெட் பாடி பாத்தீங்கன்னா கரை ஒதுங்கி இருக்கு அப்படின்னு மாதிரி தகவல் தெரியுது. இவர் போய் அங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு மாதிரி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல விசித்திரமான பையனும் அந்த பாட்டியும் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரையும் காமிக்கிறாங்க. அங்கேயும் எங்கேயுமா சுத்திக்கிட்டே இருக்கு. இது ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது. கட் பண்ணி மந்தார காமிக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா, வேற ஒரு ஊருக்கு போய் ஒரு ரூம் எடுத்து தனியா தங்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரர் அந்த இறந்து போன மொக்கைய பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பாயோட கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா வந்திருப்பாரு. அதை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக பிஏ அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே மொக்க காணாம போயிட்டாரு அப்படின்றதுக்காக வேலை செய்யாம ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இதை பார்த்த பாயோட பையன் ஒழுங்கு மரியாதையா வேலைக்கு போங்கடா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. இந்த விஷயத்த அங்க இருக்க பிஏ கவனிக்கிறான். சார் ஒரே நிமிஷம் இருங்க, அது என்ன எது நான் பார்த்துட்டு வரேன், அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணி சண்டை நடக்கிற இடத்துல காமிக்கிறாங்க. இவர் வேகமா போய் எல்லாரும் பிரிச்சு விட்டுட்டு போய் வேலையை பாரு போ அப்படின்ற மாதிரி அனுப்பி விட பாயோட பையன் செம்ம கடுப்பாயிடும். அங்க இருந்து கோவமா கிளம்ப அப்படியே கட் பண்ணி வெளியூர்ல இருக்க மந்தார காமிக்கிறாங்க. ஒரு கடையில நின்று டீ குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு இருக்கு இல்லையா பிரச்சனை, அது பாத்தீங்கன்னா ஒரு ஆடா இருக்கிறத கவனிக்கிறாரு. இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி இருக்கும். மேலும் கீழும் பாக்குறாரு. யாராவது பாக்குறாங்களா, அதை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த அட்ரஸை மட்டும் பாத்தீங்கன்னா கீழ்ச்சிட்டு அங்கிருந்து யாருக்கும் தெரியாம நடக்க ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா இங்க பாயோட பையன் பாத்தீங்கன்னா பாய் கிட்ட வேகமா போய் அந்த பிஏ கிட்ட சொல்லி வை, எல்லாரும் முன்னாடியும் மேல கையை வச்சு சண்டையை தடுத்து விட்டுறான். எனக்கு அவனுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், இவ யாரையும் வந்து தடுக்கிறது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்த பாய் கடுப்பாயிட்டாரு. என் வேலை செய்யற இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டேன், ஒழுங்கு மாதிரியா வீட்டுக்கு போல அங்க வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கத்தி அனுப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அங்க இருந்து கிளம்புறான். இன்னொரு பக்கம் வந்தார காமிக்கிறாங்க. அந்த அட்ரஸ் எடுத்துட்டா இல்லையா, இனிமேல் எல்லாமே நல்லதா தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி முதல் வேலையா ஒரு கண்ணாடி வாங்குறாரு. அது கூடவே என்னோட மனைவிக்கு போன் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க, எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி விசாரிக்க அவங்க வேலை இருக்குன்னு போனை கட் பண்றாங்க. இவர் மேலும் கீழும் பாக்க அப்படியே கட் பண்ணி அந்த பாய காமிக்கிறாங்க. சண்டை நடந்தது இல்லையா, அந்த இடத்துக்கு போய் சண்டை எல்லாமே முடிஞ்சிருச்சா, எல்லாமே தீர்த்து வச்சாச்சாப்பா அப்படின்னு மாதிரி விசாரிச்சுக்கிட்டே இருக்க சண்டையில பாத்தீங்கன்னா அந்த போங்கோட பையனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கும். அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அது கூடவே இன்னைக்கு நீ லீவ் எடுத்துக்கோ, நாளையில இருந்து உனக்கு நிறைய வேலை இருக்கு, இதுக்கு முன்னாடி ஒரு மொக்க பாத்துக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த ஏரியா ஃபுல்லாவே நீ தான் பாக்கணும்னு சொல்ல இவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அதை ஏத்துக்கிறான். ஆனா அப்படியே கட் பண்ண அந்த போலீஸ்காரனை காணும். இங்கதான் உட்கார வச்சுட்டு போன, போயிட்டு வரதுக்குள்ள காணும் அப்படின்ற மாதிரி பிஏவும் சமாளிச்சுக்கிட்டே இருக்க. சீக்கிரம் அவனை வழிக்கு கொண்டு வா, அப்பதான் எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி பேசிட்டு பாய் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்புறாப்ல. இன்னொரு பக்கம் அந்த போங்கோட பையனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு இடம் கிடைச்சிருச்சு இல்லையா, அந்த விஷயத்த போங்கோ கிட்ட முதல் வேலையா போன் பண்ணி சொல்ல போங்கோக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தாலும் அதே நேரத்துல கொஞ்சம் பயமா இருக்கு. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்டா அப்படின்ற மாதிரி மந்தாருக்கு போன் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்றாரு. காரணம் என்ன அப்படின்னா மந்தாருக்கு தான் அந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தா இப்போ அவருக்கு கிடைச்சிருச்சு இல்லையா, இதனால இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா தயங்கி தான் மந்தார் கிட்ட சொல்லுவாரு. கேட்டது பயங்கர கடுப்புல போனை வச்சுட்டு அங்க கண்ணாடி இருக்கும், அதை எடுத்து ஒரே உடை. இந்த சீன் இதோட கட் ஆகுது. இன்னொரு பக்கம் பாய காமிக்கிறாங்க. சண்டை எல்லாம் வந்துச்சு இல்லையா, பயங்கரமா டென்ஷன்ல இருப்பாப்ல. இதனால ஒரு லேடிக்கு போன் பண்ணி நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன், எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுன்னு சொல்ல இவரோட மனைவி இதை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் இவர் போன் பண்ண லேடி யாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. மந்தாரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்கதான். சோ எப்ப மந்தார பார்த்தாலும் உன்னோட மனைவி நலமா இதை அவகிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்தார் இல்லையா, அதுக்கான காரணம் இதுதான். இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து மந்தாரால இவங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியல இல்லையா, அதனால இவர்கிட்ட உங்களால எனக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியுமான்னு கேட்க அவரும் மேலும் கீழும் பாக்குறாரு.
பாக்குறாரு. அதுக்கான வேலைகளை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் பெரிய ப்ராசஸ், அதை பெத்துக்கிட்டாலே தொல்லதான், அதெல்லாம் எதுவுமே வேணாம், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கல அவ்வளவுதான், மிச்ச விஷயங்கள் எல்லாமே உனக்கு கரெக்டா தானே வந்துகிட்டு இருக்கு, உன் புருஷனால கொடுக்க முடியாத எல்லாத்தையும் நான் தானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அது அப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி போதையிலே அங்கிருந்து கிளம்பி அவரோட வீட்டுக்கு போக இவங்க இதையே நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி பயங்கர கடுப்பாயிட்டாங்க. முதல் வேலையை அவங்களோட கணவருக்கு போன் பண்ணி, உன்னால எனக்கு குழந்தை கொடுக்க முடியுமா முடியாதா, டாக்டர் கிட்ட தான் போய் தொலைய அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போனை வைக்க இவருக்கு என்ன பண்ணதுன்னு புரியல. வேக வேகமா டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்ற ப்ராசஸ ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பாயோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க மந்தாரோட மனைவியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. உள்ள உட்கார்றது கூட பாத்தீங்கன்னா தயங்கி தயங்கி தான் உட்காருவாங்க. பெட் ஒரே பெட் தான் இருக்கா, இதுலதான் 2 பேர் கூடயும் இருக்கியா, என் புருஷன் கண்ட தெருநாய் கிட்ட எல்லாம் போவாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும், அதுக்குன்னு தெருநாய் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள சேர்க்க முடியுமா, தெருநாய்க்கு என்ன வேணுமோ அதை தானே கொடுக்க முடியும், அது எல்லாத்தையுமே கணவர் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், மத்தபடி எதுலயும் இன்வால்வ் ஆகாம இருக்கிறதா உனக்கு நல்லது, உன் புருஷனால கொடுக்க முடியாததை அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, வந்த வரைக்கும் லாபம்னு போ, மேற்கொண்டு ஏதாவது கேட்டுக்கிட்டு வந்தேன்னு வையன் மரியாதை கேட்டுடும் அப்படின்ற மாதிரி இவங்களை சிம்பாலிக்கா மாற்றிட்டு அங்கிருந்து எதுவுமே பேசாம போக இவங்க பயங்கர கடுப்பாயிடுறாங்க. ஒரு மாதிரி அப்செட்டா உட்காந்துக்கிட்டே இருக்கும் போது உங்களோட கணவர் பாத்தீங்கன்னா போன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, எடுக்கிறதா தெரியல, அவர் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கிறதால எடுத்து என்னன்னு கேட்க, இப்பதான் டாக்டரை பார்த்தேன், அவர் ஊசி மாத்திரை எல்லாத்தையும் கொடுத்துருக்காருன்னு சொல்ல இவங்க பதிலுக்கு, எனக்காக நீ இதை பண்ணு அது கூடவே சேர்ந்து ஒரு கொலை பண்ணணும் அதை பண்ண முடியுமான்னு கேட்க இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்துருவேன், அங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்றாரு. இன்னொரு பக்கம் அந்த விசித்திரமான பாட்டியையும் அவன் கூட இருக்க அந்த பையனையும் காமிக்கிறாங்க. அந்த பையன் வேக வேகமா ஓடி வந்து அந்த பாட்டி கிட்ட, நம்ம ராஜா நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல பயங்கரமா சிரிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அந்த ஊருக்கு மந்தார் என்டர் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த முதல் வேலையா அவரோட மனைவி கிட்ட நெருங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிட்ட போக, அப்ப அவங்க எதுக்காக கூப்பிட்டாங்க, யார கொலை பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டபுள்யூ பையா இருக்கார் இல்லையா, அவரை தான் கொலை பண்ணணும், அவரை கொலை பண்ணிட்டு நீ அந்த இடத்துக்கு போகணும், நமக்குன்னு ஒரு குழந்தை, அந்த குழந்தை பிறக்கும் போது நீ ராஜாவா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்ல இந்த விஷயங்கள் இவரோட மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆழமா பதிய ஆரம்பிக்குது. அண்ட் கட் பண்ணி டபுள்யூ பையாவை காமிக்கிறாங்க. அது கூடவே பிஏ இருக்கார் இல்லையா, அவரையும் காமிக்கிறாங்க. தன்னோட பையன் சண்டை போட்டுக்கிட்டு போனா இல்லையா, ஒரு பெரிய வேலையை பார்த்திருப்பான். அந்த பிஏவோட தங்கச்சி வேற யார் கூட பழகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வீடியோ எடுத்து அனுப்பிட்டு அது கூடவே உங்களை பத்தின விஷயங்கள் எல்லாமே புதுசா வந்திருக்க அந்த போலீஸ்காரர் கிட்ட நான் போட்டு கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி அனுப்பியிருப்பான். இதை பார்த்ததும் 2 பேரும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அண்ட் முடிவுல அவன் இந்த ஊர்ல இருந்தாதான் பிரச்சனை, ஒரு 2 நாளைக்கு இல்ல இந்த பிரச்சனை முடிகிற வரையும் அவனை வேற எங்கேயாவது கொண்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி பிளான போட்டு அதுக்கு மந்தார கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. கட் பண்ணா மந்தாரோட வீட்டுல காமிக்கிறாங்க. அவனை கொல்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது, பெருசா பிளான் போட்டா மட்டும்தான் பண்ண முடியும்னு மந்தார் சொல்லிக்கிட்டே இருக்கு. அவரோட மனைவி எப்படியோ எனக்கு தெரியாது, நீ பண்ணி ஆகணும் இல்ல அதை நான் பண்ணவா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. போங்க பாத்தீங்கன்னா வெளியே வந்து இந்த மாதிரி ஐயா கூட்டு வர சொன்னாரு, உன் போனை சுவிச் ஆஃப் ஆப்பா, கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாப்பான்னு சொல்ல அவர் கிளம்பணும்னு உள்ள போறாரு. இவர் உள்ள போய் சேர்ல உட்கார்ற நிலைமை. அந்த சமயம்னு பார்த்து மந்தாரோட மனைவியை பாத்தீங்கன்னா அவர் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட ஆரம்பிக்குது. அவங்கள பார்க்க இவருக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் வெறுத்து போக ஆரம்பிக்குது. அவங்க பார்க்குமே கண்ணு இழுத்துக்கிட்டு போக்கிட்டே இருக்கு. இவர் என்ன பேசுது ஏது பேசுதுன்னு தெரியாம மந்தார சீக்கிரமா வர சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஆனா அப்படியே கட் பண்ண பாய் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு என் பையனை கூப்பிட்டுக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு போனோம், ஒரு 2 நாள் கழிச்சு நான் சொல்றப்ப இங்க வந்தா போதுன்னு சொல்ல இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா மந்தார் மட்டும் தனியா செய்யற அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆனா அது கூடவே முதல் வேலையா அவரோட மனைவி கிட்ட போய் சொல்ல 2 பேரும் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. அதை அப்படியே கட் பண்ணி மந்தார் பாத்தீங்கன்னா அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாரு. அண்ட் இந்த சைடு மந்தாரோட மனைவி பாத்தீங்கன்னா மேக்கப் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வீட்டை பயங்கரமா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா டபுள்யூ பையா இருக்கார் இல்லையா, அவரை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். அவருக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, அவர் போன் எடுக்கிற மாதிரியே தெரியல. அண்ட் இன்னொரு பக்கம் மந்தாரும் அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து முகர்ஜி இருக்கா இல்லையா, எதிர்ச்சியா பாக்குறாரு. எங்க மந்தார் போய்கிட்டு இருக்க, நம்மளோட முதல் சந்திப்பே இப்படி இருக்கு, சரி போ அப்புறம் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க இன்னொரு பக்கம் கட் பண்ணி மந்தாரோட மனைவி பாயை எப்படியாவது வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அதுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்குது. பாயு எதுக்காக இவ்வளவு வாட்டி போன் பண்ண, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க அங்க எல்லா செட்டப்பும் பயங்கரமா இருக்கும். இதனால அவங்க பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல மந்தாரு பாத்தீங்கன்னா அந்த பையனை கூப்பிட்டு வெளியூர்ல இருக்க ஒரு லாட்ஜுக்கு போறான். அங்க ரூம் எடுத்து நிறைய சரக்கு எல்லாத்தையும் வாங்கி ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த பையனுக்கு தெரியாம சரக்குல பாத்தீங்கன்னா சில மயக்க மருந்து எல்லாத்தையும் கலக்குறான். ஆனா அந்த பையனும் வெளியே வந்து தன்னோட அப்பா கிட்ட போன் அடிக்க அப்பா இங்க இருந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உன் நல்லதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ண, நாளைக்கு அப்பா கார் எடுத்துட்டு வந்து உன்னை கூட்டு போறேன்டா, நீ இல்லாம அப்பாவால இருக்க முடியுமா சொல்லு அப்படின்ற மாதிரி பாசம் பொங்க போன பேசிட்டு பக்கத்துல இருக்க மந்தாரோட மனைவி கிட்ட போறாரு. அவங்க கிட்ட ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க அவங்க வேற ஒரு பிளான் போட்டிருக்காங்க இல்லையா. இதனால அவர் ஒரு மாதிரி
பாத்துக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணி இந்த சைடு மந்தார காமிக்கிறாங்க. அந்த பையனுக்கு மயக்க மருந்து கொடுத்து மயக்கமடைய வச்சுட்டு யாருக்கும் தெரியாம அங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு ட்ரை பண்ணி பைக் எடுக்கிறாரு. வேகமா வந்து ஊருக்குள்ள அந்த வண்டியை மறைச்சு வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. போட்டு பக்கத்துல யாருக்கும் தெரியாம பார்க் பண்ணிட்டு ஒரு சைக்கிளை பாத்தீங்கன்னா ஒளிச்சு வச்சிருப்பாரு. அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு முகத்தை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு வேகமா போகுது. அந்த போட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு லேடி கூட. அது யாருன்னா அந்த போலீஸ் ஆபீசர் இருக்கார் இல்லையா, முகர்ஜி, அவரா தான் இருக்கும். அங்க யார் போறா அப்படின்னு மாதிரி இந்த மனுஷன் பாத்துக்கிட்டே இருக்க. கட் பண்ணி மந்தார காமிக்கிறாங்க. சைக்கிள்ல வேகமா போய்கிட்டே இருக்கும்போது அந்த விசித்திரமான பாட்டியும் அந்த பையனை உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்க இவருக்கு ஒன்னும் புரியல. அதனால வேகமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா மழை பெய்யுது. அண்ட் வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாம பின்வாசல் வழியா உள்ள போக அங்க மயங்கி கிடக்கிற பாய பாக்குறாரு. யாருக்கும் தெரியாம கையில பாத்தீங்கன்னா ஒரு ஈட்டி மாதிரியான ஒரு பொருளை வச்சிருப்பாரு. அண்ட் இவரோட மனைவி அந்த ஈட்டியால குத்து சொல்லி நீதான் இங்க ராஜாவாக போகிற அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவர் பாத்தீங்கன்னா சின்ன விஷயத்த நினைச்சு பாக்குறாரு. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கும் இல்லையா. அப்போ இந்த பாய் பாத்தீங்கன்னா பாக்கணும் அப்படின்னு மாதிரி வந்திருப்பாரு. அழகுல, அதாவது மந்தாரோட மனைவி அழகுல விழுந்துட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க மேல கை வச்சிருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு யோசிச்சு பாத்துக்கிட்டு அந்த அருவாள் எடுத்து ஒரே சுருக்கு ரத்தம் சொட்ட சொட்ட அந்த இடத்துல இறந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் வெளியில இருக்க அந்த பாயோட ஆளு இன்னும் ஒரு என்ன வரல, போய் செக் பண்ணி பாக்கலாமா அப்படின்னு மாதிரி உள்ள போக இறந்து கிடக்கிறத பாக்குறாரு. பயந்து போய் நிக்க பின்னாடி இருந்து மந்தார் அவரோட கழுத்தை பிடிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த பாயோட டெட் பாடி பாத்தீங்கன்னா கரை ஒதுங்கி இருக்கு. எல்லாரும் அங்க வந்து பாக்குறாங்க. பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அங்க இருக்கிற பாயோட மனைவி என்ன பண்ணுதுன்னு தெரியாம நின்றுகிட்டே இருக்க மந்தாரோட மனைவி பாத்தீங்கன்னா வேகமா அங்க ஓடி வந்து இது எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்க அங்க இருக்க போலீஸ்காரர் மேலும் கீழும் பாக்குறாரு. பக்கத்துல போங்கோ பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்கான். இங்க ஏதோ பெருசா நடக்க போகுது அப்படின்றத உணர்றா. முதல் வேலையா இவரோட பையனை வீட்டுக்கு அனுப்பிட்டு யார் வந்தாலும் கதவு திறக்காத, நான் வந்தா மட்டும் தர அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு இருக்கு அந்த பாயோட மனைவி பாத்தீங்கன்னா நம்மளோட பையன் வெளியூர்ல இருக்கிறதுதான் நல்லது, அவனை எக்காரணத்தை கொண்டு இங்க வர வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. கட் பண்ணா தன்னோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயம் அந்த நபருக்கு போய் சேருது. பயங்கர டிப்ரெஷன்ல அழுதுகிட்டே ஓடி வர நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதே ரூம்ல எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் என்னோட அப்பா இறந்துட்டாரு அப்படின்ற விஷயத்த சொல்ல அவரு தெரியாத மாதிரி ஆக்டிங் கொடுக்க அப்படியே கட் பண்ணி பாய் பியோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா அவங்கள காமிக்கிறாங்க. குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட காதலன் போன் பண்ணி அப்பா என்ன ஊரை விட்டு போகணும்னு சொல்லிட்டாரு, எனக்கு வேற வழி இல்லைன்னு போனை வைக்க போங்காவோட பையன் இருக்கான் இல்லையா அவன் தான் பாத்தீங்கன்னா இவங்களோட காதலனா இருப்பான். இவனோட அப்பாவும் முதல் வேலையா ஒட்டி படுக்க எல்லாத்தையும் குத்து நான் சொல்றவரு இந்த ஊர் பக்கமே வராது அப்படின்ற மாதிரி பஸ் ஏத்தி அனுப்பி விட அப்படியே கட் பண்ணி அந்த பாயோட பையனை காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம மந்தார் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் எனக்கு டைம் கொடு, இதுக்கு பின்னாடி யார் எவர் இருக்கா அப்படின்றத மொத்தமா கிளியர் பண்ணிட்டு அப்புறம் உள்ள வந்து பாக்குற அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள போறாப்ல. இப்ப பாய் இல்லாம அந்த இடம் ஒரு மாதிரி காலியா இருக்கு இல்லையா. இவர் முதல் வேலையா அந்த இடத்துக்கு போறாரு. எல்லாத்தையும் இவரே டேக் ஓவர் பண்ணிக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் போங்கோட பையன் தான் ஒரு இடத்த புடிச்சிட்டா அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா. அந்த பையனை பத்தி விசாரிக்க அவன் எங்க போனா என்ன ஆனா அப்படின்றது தெரியல. இதனால அங்க இருக்க எல்லாரும் முன்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு ராஜா மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து போலீஸ்காரர் இருக்காரு இல்லையா இவரை கூப்பிட்டு நேத்து நைட்டு நான் பார்த்தேன் இப்படி மாட்டிக்கிட்டேப்பா, வெளி உலகத்தை பொறுத்தவரையும் இதை யார் பண்ணாங்க அப்படின்னு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் அது வெளியே வரக்கூடாது அப்படின்னா நீ ஒரு விஷயம் பண்ணி ஆகணுமே சொல்ல இவரும் மேலும் கீழும் பாக்குறாரு. அப்படி பெருசா என்ன கேட்க போறா, பணமா நகையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க உன்னோட மனைவிய நான் பார்த்ததுல இருந்து விழுந்துட்டேன், அவளை ஒரு நாள் எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்க சட்டையை புடிச்சுக்கிட்டு சண்டைக்கு போன மனுஷன் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாப்புல. ஆனா அப்படியே கட் பண்ண வீட்டுக்கு போய் என்னோட மனைவியை பாக்குறாரு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த போலீஸ்காரர் சொன்னார் இல்லையா அந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாரு. ஒரு நாள் இவன் கூட போக முடியுமான்னு கேட்க பயங்கர கடுப்பா இவர் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி முன் வராங்க. இவர் கைகள் எல்லாத்தையும் பிடிச்சி இதுக்கு முன்னாடி அந்த பாய் கிட்ட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, என்கிட்ட சொல்லிட்டு தானே பண்ணிக்கிட்டு இருந்த, அதே மாதிரி இதை நினைச்சுக்கோ, அவனோட தயவு நமக்கு தேவைப்படுது, அதனால இதை நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா அந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா அவரை பாயோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு சாப்பாடு எல்லாமே கொடுத்து நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி இருக்கு, நீங்க என் பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்மூத்தா நடக்கும்னு சொல்ல அந்த மனுஷனுக்கு யார் பண்ணா அப்படின்றது தெரியும். அண்ட் யார் அடுத்ததா டேக் ஓவர் பண்ண போறாங்க அப்படின்றது புரியும். இதனால அமைதியா ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்சதை நான் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு அவரோட தங்கச்சி இருக்காரு இல்லையா அவங்கள மேலும் கீழும் பாத்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப பிடிச்சி போயிருது. அண்ட் இன்னொரு பக்கம் கட் பண்ணா மந்தார் தன்னோட மனைவியோட நெருக்கமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றா, முடியல. இதனால என்ன பண்ணுதுன்னு தெரியாம அந்த வயசான ஆயா இருக்காங்க இல்லையா அவங்கள பாக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட இடத்துக்கு வேக வேகமா போக அங்க இருக்கிறது அந்த பையன் மட்டும்தான். உன் கூட இருந்தா அந்த கிழவி எங்க, அவகிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டி இருக்குன்னு சொல்ல இவன் என்கிட்ட எல்லாம் நீங்க பேச மாட்டீங்களா, உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்லவா அப்படின்ற மாதிரி ஒரு கொடூரமான சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு உங்களை நோக்கி ஒரு பெரிய மிருகம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுறா. இவருக்கு ஒன்னும்
புரியல. என்னவா இருக்கும் அப்படின்ற யோசனையில போக்கிட்டே இருக்க இதே சமயத்துல இவரோட மனைவி அந்த போலீஸ்காரர்கிட்ட பேசி முடிச்சிட்டா இல்லையா, அவங்க ரெடியாகி உக்காந்துகிட்டு இருக்காங்க. போலீஸ்காரர் உள்ள போனது ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாமே சுமூகமா முடிஞ்சிரும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடி வேலைகளை ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் போங்கோட பையன் பாத்தீங்கன்னா தன்னோட காதலியை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி ஊருக்குள்ள வந்துட்டு இருப்பான். இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதால அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு மாதிரி ஆள் அனுப்புறாரு. இதை தடுக்கணும் அப்படின்னு மாதிரி போங்கோ எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இதோட முடிவுல போங்கோ அந்த இடத்துல சூடப்பட்டு இறந்து போறாரு. அவரோட பையன் பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. இந்த விஷயம் மந்தாருக்கு தெரிய வர இறந்து போன எல்லாருமே பாத்தீங்கன்னா அவரோட கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இவர் முன்னாடி வந்து இவரே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தோணு. இவருக்கு என்ன படுதுன்னு தெரியல, பயங்கர போதையில வர இருப்பாப்ல. அப்படியே படுத்து தூங்க கட் பண்ணி அந்த பாயோட மனைவியை காமிக்கிறாங்க. இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு அவன் உயிரோட இருக்க கூடாது, அந்த மந்தாரை எப்படியாவது கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு மாதிரி அவங்க கணவரோட கண்ணை ஒண்ணு எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மந்தார் போதையில இருந்து எழுந்துக்கிறான். அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போக இவரோட மனைவி பாத்தீங்கன்னா பெட்ஷீட் எல்லாத்தையும் துவைச்சு வச்சிட்டு இருப்பாங்க. இவர் போறாரு, அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து இவங்க ரெண்டு பேருக்குமே பண்ண பாவங்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியுது. இறந்து போனவங்க எல்லாருமே கண் முன்னாடி இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. மந்தாருக்கு பாத்தீங்கன்னா மட்டன் சாப்பிடணும் அப்படின்னு மாதிரி ஆசையா இருக்கும். எனக்கு நிறைய தேவைப்படுது, நீ கடைக்கு போய் நிறைய வாங்கிட்டு வா அப்படின்னு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அவங்களும் காசை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. ஆனா அதே சமயத்துல வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த பாயோட மனைவி உள்ள என்டர் ஆகுறாங்க. என்னோட கணவரை கொண்டுட்டு நீங்க சந்தோஷமாவா இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கன் எடுத்து சுடலான்னு போக அந்த சமயம்னு பார்த்து இவர் பிடிச்சி என்னோட மனைவியை இதே இடத்துலதான் உன் புருஷன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தா அதையே நானும் பண்றேன் அப்படின்னு மாதிரி அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்னு மாதிரி முயற்சி எடுக்க அந்த சமயம்னு பார்த்து அந்த விசித்திரமான ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அதுல இருக்க அந்த பையன் ஜன்னல்ல வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இவர் துரத்தி விட்டுக்கிட்டே இருக்க அவன் மறுபடியும் ஓடி வந்து பயங்கரமான ஒரு சிரிப்பு சிரிச்சு நின்னுகிட்டே இருக்க கடுப்பாகிறான். உன்னை என்ன பண்ற பாருடா அப்படின்ற மாதிரி மந்தார் எழுந்து நிற்க பின்னாடி இவரோட மனைவி இவர் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து உறைஞ்சு போய் நின்னுகிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இவருக்கு மட்டன் செஞ்சு போட்டுட்டாங்க. இவர் ஒரு வார்த்தை கூட பேசாம வெறி பிடிச்ச மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. வயிறு முட்டை சாப்பிட்டு ஃபேனை போட்டு ஜம்முன்னு தூங்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா, ஒரு மாதிரி இருக்கு. ஒரு பெரிய யோசனைக்கு அப்புறமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வீட்டு வெளியில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச பெட்ஷீட் ஒண்ணு காஞ்சிக்கிட்டு இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்காங்க. மந்தாருக்கு பாத்தீங்கன்னா கனவுல தான் கொன்ன எல்லாருமே தான் முன்னாடி வந்து பயமுறுத்துற மாதிரி தோண ஆரம்பிக்குது. தூக்கத்துல இருந்து எழுந்துக்கான். சுத்தி முத்தி பார்க்க தன்னோட மனைவியை காணும். எங்க போயிட்டா அப்படின்னு மாதிரி வெளியே போய் தேடிக்கிட்டே இருக்கு. அந்த பையன் இருக்கா இல்லையா, வினோதமான பையன், அவன் மறுபடியும் வந்து இவன் முன்னாடி ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கான். கோபத்தோட உச்ச கட்டத்துக்கே போய் உன்னை என்ன பண்ற பாருடா அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படி துரத்துக்கிட்டே இருக்கும்போது இவர் கொலை பண்ணார் இல்லையா, அவங்க எல்லாருமே கண் முன்னாடி நின்று பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி இருக்கும், அது உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இவர் பின்னாடியே போக்கிட்டே இருக்க ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பாக்குறேன். இவரோட மனைவி பாத்தீங்கன்னா போட்ல எடுத்துட்டு வந்த பெட்ஷீட்டால தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இதை பார்த்தது இவர் ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அவரோட மனைவி தானா, இது நிஜம்தானா அப்படின்னு மாதிரி ஊத்து பாத்துக்கிட்டே இருக்க அது நிஜம்தானே தெரிஞ்சது ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாப்ல. இன்னொரு பக்கம் கட் பண்ண அந்த போலீஸ் ஆபீசர் இருக்கார் இல்லையா, அவரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பாயோட பிய ஒரு பிளான போட்டாரு. தன்னோட தங்கச்சி தனியா இருக்கும் போது வர வச்சு அந்த போலீஸ்காரரை ஒன்னா இருக்க வச்சு வீடியோ எடுத்துட்டாங்க. இப்போ நான் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீ பண்ணலன்னு உன் வேலைக்கே ஒரு காப்பு பண்ண சொல்ல அந்த மனுஷன் எதுவா இருந்தாலும் பண்ணி தரேன்னு ஒத்துக்கிறாப்ல. இன்னொரு பக்கம் கட் பண்ணா எல்லாத்துக்கும் அந்த பையன் தான் காரணம், அந்த பையனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி மந்தார் புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை வேகமா துரத்த அந்த பையன் ஓடி போய் அந்த பாட்டி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, அங்க நின்றுட்டான். ஒழுங்கு மருதியா சொல்லு, என்னை யார் சாகடிக்க போறான், இதான் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேடா, அந்த மிருகம் எதிரா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. இவன் வாயை திறக்கிறதா தெரியல. பக்கத்துல ஒரு பெரிய கயிறு இருக்கு, அந்த கைத்தால தூக்கு மாட்டுறாரு. அவனை புடிச்சு தரன்னு இழுத்துக்கிட்டே இருக்க பக்கத்துல இருக்க அந்த பாட்டி அவனை விட்டுடு அப்படின்னு மாதிரி காத்திக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த பையன் அவன் ஒன்னும் பண்ண மாட்டா அப்படின்னு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதோட முடிவுல அந்த இடத்துல அந்த பையனை பாத்தீங்கன்னா கொடூரமா சாகடிச்சிட்டு, என் சாவு இன்னிக்கோ நாளைக்கோ எல்லாம் எனக்கு தெரியாது, அது வந்தா பாத்துக்கிற அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இந்த வயசான பாட்டி இருக்காங்க இல்லையா, அவன் சொன்ன மிருகம் நீதான், உனக்குள்ளதான் அந்த மிருகம் இருக்குன்னு சொல்ல இவருக்கு ஒன்னும் புரியல. அங்கிருந்து வேகமா ஓடி போயிட கட் பண்ணி அந்த பாயோட மனைவியை காமிக்கிறாங்க. இப்படி ஒரு சம்பவத்துக்கு இவங்க இதுவாயிட்டாங்க இல்லையா, அதனால தலையில தண்ணி எல்லாம் ஊத்திக்கிட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட பையனும் அவனை வெட்டி வீசாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப. இன்னொரு பக்கம் அந்த விசித்திர பெண் இருக்காங்களே, இறந்து போன அந்த பையனை தரன்னு இழுத்துக்கிட்டு கையில ஒரு ஈட்டி வச்சிருப்பாங்க, அதை எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்ப. இன்னொரு பக்கம் மந்தார காமிக்கிறாங்க. வீட்டுல இப்போ ஒரு மாதிரி தனிமையில இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, தான் வாங்கிட்டு வந்த மாத்திரைகள் எல்லாத்தையும் போட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து போலீஸ்காரர்கிட்ட இருந்து போன் வருது. நீ தேடிட்டு இருக்கல போங்கோட பையன், அவன் இங்கதான் இருக்கான், உனக்காக தான் அவன் காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்மளாம் சொல்ல இவர் ஒரே வார்த்தையா, போன வாட்டி என் மனைவி அனுபவிச்சல்லப்பா, இந்த வாட்டி அதெல்லாம் கிடைக்காது, அவ உயிரோட
உயிரோட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணா. அவங்க சொன்ன இடத்துக்கு பாத்தீங்கன்னா மந்தார் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இவரோட மனைவி ஒரு 2 குழந்தைங்களோட உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு பிறந்த குழந்தைங்க தானா அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருக்க நமக்கு தெரியுது இது இமேஜினேஷன் அப்படின்றது. ஆனா மந்தாருக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா தெரியல, தான் மனைவி கூட தான் பேசிக்கிட்டே இருக்கமோ அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க. அப்பதான் இவர் போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டாங்க இல்லையா. அவங்க 2 பேரோட என்ட்ரி அண்ட் எதிரில் இருக்கிறது அந்த அசிஸ்டண்டோட தங்கச்சியா தான் இருப்பாங்க. சோ இவங்க 3 பேரும் சேர்ந்து மந்தார போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவரை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் ஒரு கட்டத்துல அடி வாங்கிட்டே இருக்க இவரோட கண்களுக்கு இவரோட மனைவியும் குழந்தைகளும் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. அந்த 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்து பயங்கரமா கத்திக்கிட்டே நிக்க எங்க இருந்தோ ஒரு ஈட்டி வந்து இவரோட தொண்டையிலே சுருங்குது. இவரும் யாரா இருக்கும்னு திரும்பி பார்க்க அந்த சூனியக்கார பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இவரை கொலை பண்ணிட்டு அங்க இருந்து போயிட்டுறாங்க. இதே நினைப்புல வந்து 3 பேருமே கதை முடிஞ்சிருச்சு, ஊருக்குள்ள எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்கன்னு சொல்ல போங்கோட பையன்கிட்ட அவனோட காதலி வந்து அவன் எதுக்காக சொல்லணும், என்ன பொறுத்தவரையும் நீதான் ராஜா, அடுத்து இந்த ஊர் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. சோ இந்த ஃபைட்டு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அத இந்த சீன்ல பாத்தீங்கன்னா நமக்கு விளக்குறாங்க. மொத்த பேரும் அங்க இருந்து கிளம்ப நம்ம மந்தாரோட டெட் பாடி மட்டும் அங்க தூங்கிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து அந்த சூனியக்கார பாட்டி இருக்காங்க இல்லையா, அந்த இறந்து போன பையனை தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த டெட் பாடிக்கு முன்னாடி நின்று அவங்களோட பூனைக்குட்டி பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த பூனைக்குட்டி ஓடி வந்து மந்தாரோட முதுகுல உட்காந்து இவங்களை பார்த்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. இந்த சீரீஸை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த சீரீஸும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய சீரீஸ் அண்ட் மூவிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.